நம்ம சேனலில் நான் எப்படி இந்த ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி மைண்ட் செட்லேருந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் மைண்ட் செட்டுக்கு நான் வந்து சேஞ்ச் ஆகிறேன். நான் அதுக்காக என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். ஹலோ கைஸ், நான் உங்கள் சந்தீப் குமார். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து ட்ரேடிங்குள்ளே ஃபஸ்ட்டு எப்படி வந்தேன், அதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன், இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் வந்து எல்லாரையும் போல தான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நான் வந்து ஒரு ஐடிஇஎஸ், இது வந்து ஐடி கம்பெனி கிடையாது, ஐடி எனேபிள் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணேன். நான் லாஸ்ட்டாக வந்து அந்த கம்பெனிலேருந்து வெளில வரும்போது என்னோடய சேலரி வந்துட்டு 45,000. அந்த ஜாப் வந்து எனக்கு வந்து ஒரு காலகட்டத்துக்கு மேலே எனக்கு வந்து செட் ஆகலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபுல் டைமும் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10 மணி நேரம் 11 மணி நேரம் கிட்ட ஆஃபீஸ்லேயே என்னோடய டைம் ஃபுல்லாகவே ஸ்பெண்ட் பண்ண வேண்டி இருந்துச்சு. மற்ற டைம் என்னால் எதுவுமே மற்ற ஒர்க்கெலாம் என்னால் பார்க்கவே முடியல. அப்படி இருக்கும்போது என்னோடய ஃபேமிலி வந்து கொஞ்சம் என்னால் சரியாக மெயின்டைன் பண்ண முடியல. அப்போ தான் வந்து எனக்கு வந்து ரொம்ப வந்து ஜாபுக்கு போகிறது வந்து ஸ்ட்ரகிள் ஆச்சு. ஒரு பக்கம் டைம் வந்து சரியாக என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதே சமயம் என்னோடய சேலரியும் வந்து எனக்கு நாளாக பத்தாமல் போச்சு. என்னோடய கமிட்மெண்ட்ஸ் வந்து அதிகமாச்சு. என்னோடய சேலரி வந்து எனக்கு பத்தலை. என்னோடய ஹையர் ரேங்க்கில் இருக்கவங்களுக்குலாம் சேலரி எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா, ஒரு 1 lakh ஒரு 1.5 lakhs இருக்கும். ஆனால் அந்த 1.5 lakhs அவங்க ரீச் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம் அவங்க ஒர்க் பண்ணி தான் அந்த 1.5 lakhs வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த 1.5 lakhs வரத்துக்கே பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட 40 வயசு 50 வயசு ஆகிடும். அப்படி இருக்கும்போது நானும் வந்து அந்த ஒரு 1.5 lakhs 1 lakh சேலரி வாங்கணும் அப்படின்னா, நான் என்னோடய 45 வயசு 50 வயசு வரையும் நான் வேலை பார்த்தா தான் நான் வந்து அந்த சேலரி வந்து ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து அப்போவே நல்லா தெரிஞ்சுது. ஸோ இந்த 9 to 10 ஜாப் வந்து நமக்கு வந்து செட் ஆகாது அப்படின்னு வந்து நான் முடிவு பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் எங்கள் பக்கத்தில் ஒருத்தர் வந்து ஒரு 10th தான் படிச்சிருக்காரு. அவர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 பிஸ்னஸ் கிட்ட பண்ணுறாரு. அவர் வந்து ஒரு மாதமே கிட்டத்தட்ட ஒரு 10 lakhs கிட்ட அவர் வந்து இன்கம் வந்து என்ன பண்ணுறாரு. அப்போ தான் நான் யோசித்தேன், நம்ம படிச்சுட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறோம், நம்மளே வந்து 40,000 தான் சம்பாதிக்கும். இவர் வந்து படிக்காமல் ஒரு 10வது வரையும் தான் படிச்சிருக்காரு. இவர் எப்படி வந்துட்டு இவ்வளோ வந்து அப்போ தான் வந்து நான் யோசிக்க ஆரம்பித்தேன். நம்ம படித்து முடிச்சுட்டு ஒரு இன்ஜினியரிங் படிச்சிருக்கோம், நம்ம ஒரு 45,000 சேலரி வாங்குறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறோமே. ஆனால் இவர் வந்து அவரு கஷ்டப்படுறாரு தான். ஆனால் அவர்கிட்ட வந்து நிறைய டைம் இருக்குது. அவர் நினச்சா ஒரு ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுறாரு, அவுட்டிங் போகிறாரு, எல்லா ஃபங்க்ஷனும் அட்டெண்ட் பண்ணுறாரு, நிறைய வேலைகளை செய்கிறாரு. இதெல்லாம் நம்மளால் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கும்போது தான் இந்த ஃபினான்ஷியல் செக்யூரிட்டினா என்ன, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நான் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். இந்த ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு மைண்ட் செட். இந்த மந்த்லி சேலரிக்கு வேலைக்கு போகிறவங்களோட ஒரு மைண்ட் செட் தான் வந்து ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி. இந்த மந்த்லி சேலரிக்கு ஜாபுக்கு போகிறவங்க எல்லாருமே எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு மந்த்லி ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு அமௌண்ட்டு இல்லை அப்படின்னா, நம்ம அவ்வளோதான், அதுக்கு மேலே நம்மளால் வாழவே முடியாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்து இருப்பாங்க. அப்படி நம்ம ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளால் அதிக அளவு பணம் வந்து நம்மளால் சம்பாதிக்கவே முடியாது கடைசி வரையுமே. ஏன் அப்படின்னா, நம்மளோட பாதி வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்லேயே போயிடும். நம்மளோட அடுத்த மற்ற ஒர்க்கெல்லாம் செய்கிறதுக்கு நமக்கு டைம் இருக்காது மெயினாக. அதே மாதிரி நம்மக்கிட்ட வந்து பணமும் வந்துட்டு ஒரு பெர்சன்டேஜ் வைஸ் தான். ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா வருஷம் உங்களுக்கு ஒரு 8%ஓ 10%ஓ அவ்வளோதான் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்படிங்கும்போது உங்களால் வந்துட்டு உங்களோட லைஃப் டைமில் வந்து ஒரு பெருசாக வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து ரீச் பண்ணவே முடியாது. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து டைமே இருக்காது மற்ற லைஃப்பில் மற்ற விஷயங்களை வந்து பார்க்குறதுக்கு. இப்போது இந்த ஃபினான்ஷியல் செக்யூரிட்டியில் இருந்து எப்படி வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடமுக்கு வந்து நம்ம மூவ் ஆகுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து பிஸ்னஸ் தான். பிஸ்னஸ்னால் எது வேணால் பண்ணலாம், எல்லாமே பிஸ்னஸ் தான். அதை நம்ம எதை சூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. அதனால தான் நான் வந்துட்டு இப்போது எப்படி இந்த ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிங்கிற மைண்ட் செட்லேருந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடமுக்கு நான் எப்படி மாறப்போகிறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோஸ் எல்லாமே. நம்ம சேனலில் நான் எப்படி இந்த ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி மைண்ட் செட்லேருந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் மைண்ட் செட்டுக்கு நான் வந்து சேஞ்ச் ஆகிறேன். நான் அதுக்காக என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன்.
இந்த ஜேர்னியில் நீங்கள் கற்றுக்கிற விஷயம் நிறையாவே இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா, நம்ம வேலைக்கு போனோம் அப்படின்னா ஒரு 30 வருஷம், ஒரு 40 வருஷம், நம்மளோட 60 வயசு வரையும் மட்டும்தான் நம்மளால வேலை பார்க்க முடியும். அதுவும் கிட்டத்தட்ட ஐடி கம்பெனிஸ்லாம் 50 வயசுக்கு மேலேயே வந்து அமுச்சிருவாங்க, சரியா வேலை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்னா என்னென்னா, நம்மளோட இன்கம் அன்டில் அவர் டெத் வரையும் நமக்கு வந்து இன்கம் வரணும். அந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு இன்கம் வர மெத்தடை வந்து கிரியேட் பண்ணோம். அதுதான் வந்துட்டு இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு நான் வந்து சூஸ் பண்ண ஒரு பிளாட்ஃபார்ம் தான் வந்து ட்ரேடிங். இந்த ட்ரேடிங் நான் ஆரம்பத்தில் வந்து 2019 வந்து ட்ரேடிங்னா என்ன அப்படின்னு சொல்லி ஜாபுக்கு போய்கிட்டே இதை வந்து அடிஷ்னலாக வந்து பார்க்க ஆரம்பித்தேன். 2019 ஸ்டாக் மார்க்கெட்னால் எனக்கு என்னன்னே தெரியாது. அப்போ தான் நான் அந்த ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க ஆரம்பிக்கிறேன். பார்க்க ஆரம்பித்த ஒரு ஆர்வத்திலேயே வந்து ஒரு கொஞ்சமாக காசு இருந்தாலே நம்ம நிறைய காசு சம்பாதிச்சிடலாம் அந்த ஸ்டாக் மார்க்கெட் மூலிமா அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தில் நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ஒரு ஒரு 10,000லேருந்து ஒரு 15,000 வந்து லாஸ் பண்ணியிருப்பேன். அவ்வளோதான் பண்ணியிருப்பேன். ஏன்னா நான் வச்சுருந்ததே அவ்வளோதான். ஒரு 10,000 இருக்கும், இல்லைனா ஒரு 20,000 இருக்கும். நான் ரொம்ப கன்சர்வேட்டிவான அது ரொம்ப லாஸ்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன். அதனால் லாஸே ஆகாமல் ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுல நான் வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருந்தேன். ஸோ அதுக்கு வந்து நான் சூஸ் பண்ணது ஸ்டாக் மார்க்கெட்டில் ஈக்விட்டி, அதாவது கேஷ் மார்க்கெட்டில் மட்டும்தான் நான் வந்து ட்ரேட் பண்ணுவேன். நான் இந்த ஆப்ஷன்ஸ்லேயோ ஃபியூச்சர்ஸ்லேயோ நான் வந்து ட்ரேட் பண்ண மாட்டேன். இப்போ ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கவங்களாம் இருந்தால் அவங்களுக்கு தெரியும் ஸ்விங் ட்ரேடிங்னா என்னது. நான் பண்ணுறது எல்லாமே ஸ்விங் ட்ரேடிங் தான். ஏன்னா நான் இப்போ ஒரு ஸ்டாக் வாங்குகிறேன் அப்படின்னா அதோட ப்ராஃபிட் வந்து ஒரு வாரத்தில் வரும், 2 வாரத்தில் வரும், 1 மாதத்தில் வரும், 2 மாதத்தில் வரும், இல்லை ஒரு ட்ரேட் முடிகிறதுக்கு 3 மாதம் கூட ஆகிடும். ஆனால் லாஸ் வராது. நம்ம அந்த வெயிட் பண்ணுற டைம் பீரியட் தான் வந்து நமக்கு வந்து லாஸ் ஆகலையே, நம்மளோட மணி வந்து லாஸ் ஆகாது. நான் வந்து ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5,000 வச்சு தான் ஆரம்பித்தேன். ஒரு 5,000 வச்சு ஒரு 1 வீக்குக்கு ஒரு வாட்டி ஒரு ₹100, ₹200, ஒரு 500, ஒரு 1000 அவ்வளோதான் வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். அதாவது இந்த ஈக்விட்டியில் வந்து எப்படி அப்படின்னா, நீங்கள் 1000ல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 100ல் ப்ராஃபிட் கிடைக்கும். அதுவே வந்துட்டு நீங்கள் 10,000ல் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1000ல் ப்ராஃபிட் கிடைக்கும். நீங்கள் லேக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 10,000, 20,000 அந்த மாதிரி ப்ராஃபிட் கிடைக்கும். நீங்கள் க்ரோர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து லேக்ஸில் வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் அந்த 5,000ல் இருந்து, ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்னால் எல்லாத்துக்குமே ஒரு பயம் இருக்கும் இல்லையா, அமௌண்ட் அதிகமாக இருக்கும்போது. அப்போ நான் அந்த 5,000லேருந்து அடுத்து வந்து ஒரு 10,000, அதுக்கப்புறம் ஒரு 30,000 அப்படியே வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் 1 லேக் வச்சு பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் 2 லேக்ஸ் வச்சு பண்ண ஆரம்பித்தேன். இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 லேக்ஸ் வந்து நான் ஈக்விட்டி மார்க்கெட்டில் மட்டுமே வச்சு ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இப்போ வந்து ஒரு ட்ரேடுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 அப்படி இல்லைனா ஒரு 10,000 இல்லை 15,000, 20,000, அதாவது 10 to ஒரு 20,000க்குள்ள ஒரு ட்ரேடுக்கு வந்து எனக்கு வந்து ப்ராஃபிட்டாக கிடைக்கும். அதாவது நான் வந்து எப்படி ட்ரேட் இருப்பேன்னா, மொத்தமாக எல்லாத்தையும் 10 லேக்ஸையும் கொண்டு போய் ஒரே ஸ்டாக்கில் வாங்க மாட்டேன். 10 லேக்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு 2 லேக்ஸ்க்கு மட்டும் ஒரு ஸ்டாக் வாங்கணும். அந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஸோ இப்போது அடுத்து என்னாச்சு அப்படிங்கும்போது, இந்த ட்ரேட்லாம் முடிகிறதுக்கு 1 வாரம் ஆகும், 2 வாரம் ஆகும், சம்டைம்ஸ் வந்து 1 or 2 months கூட ஆகிடும். நம்ம அது வரையும் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா, நமக்கு ஒரு இன்கம் வேணும். அப்படிங்கும்போது நான் அடுத்து தேடிட்டு இருந்த ஒரு ஆப்ஷன் தான் வந்து கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங். இந்த கிரிப்டோ கரன்சிலையும் வந்து நாம் போயிட்டு வந்து லாஸ் பண்ணிடக்கூடாது. அங்கேயும் நம்மளோட மைண்டு வந்து கன்சர்வேட்டிவ் மைண்டு வந்து வேலை செய்யும். ஸோ அங்கேயும் நான் வந்து ஸ்பாட் மார்க்கெட்டில் மட்டும்தான் வந்து ட்ரேட் பண்ணுவேன். அதாவது கிரிப்டோலையும் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் மாதிரியே ஆப்ஷன்ஸ், ஃபியூச்சர்ஸ் இருக்குது. கிரிப்டோவில் வந்து ஸ்பாட் மார்க்கெட்டுங்கிறது அது வந்து அசெட். இங்கே ஈக்விட்டி எப்படியோ அதே மாதிரி தான் ஸ்பாட் மார்க்கெட். ஸோ நான் கிரிப்டோவில் நான் வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ணுற ட்ரேடிங் வந்து மேனுவல் ட்ரேடிங். அது மேனுவலாக நான் ஒரு ஸ்டாக்கை பை பண்ணணும், அதுக்கப்புறம் செல் பண்ணணும். அதே இந்த கிரிப்டோவில் நான் பண்ணுற ட்ரேடிங் வந்து ஆட்டோமேட் ட்ரேடிங். ஜஸ்ட்டு நான் வந்து அதில் செட்டிங்ஸை மட்டும் செட் பண்ணிவிட்டு, நான் எந்த காயினில் ட்ரேடு எடுக்கணுமோ அப்போ மட்டும் அந்த காயினை வந்து ஆக்டிவேட் பண்ணிவிட்டேன் அப்படின்னா போதும். ட்ரேடு வந்து பை பண்ணுறது, செல் பண்ணுறது அதுவே பண்ணிக்கும். இது வந்து ஒரு குவான்டிடேட்டிவ் ட்ரேடிங் மெத்தட். அப்படின்னா அது கண்டினியூஸாக ஒரு சின்ன சின்ன ப்ராஃபிட் அமௌண்ட்டை வந்து பை செல் பண்ணிகிட்டே இருக்கும். அப்படிங்கும்போது நம்மளுக்கு கண்டினியூஸ் ப்ராஃபிட் வந்துகிட்டே இருக்கும். இது வந்து எனக்கு வந்து ஒரு மந்த்லி ஏர்னிங்காக இருக்குது. நான் இதில் வந்து கிரிப்டோ ட்ரேடிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு 3 lakhs வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்.
அதில் மந்த்லி எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா, நான் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா, ஃபெப்ரவரி மந்த் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் பிப்ரவரியிலேருந்து சரியா நான் அது பண்ணலை. அப்போ நான் பெருசா அத கண்டுக்கல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அது என்னன்னு பார்த்து கத்துக்க ஆரம்பிச்சு, மார்ச் மந்த் பார்த்தீங்கன்னா, ஒரு 32,000 வந்து ப்ராஃபிட் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஏப்ரல் மந்த் பார்த்தீங்கன்னா, ஒரு 12,000 சேர்த்து இப்போ 2 மாசத்துல 44,000 வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. இப்ப நான் என்ன ஆப் வந்து யூஸ் பண்றேன் அப்படின்னா, அந்த குவான்டிடேட்டிவ் ட்ரேடிங் மெத்தடுக்கு ராயல் கியூ அப்படிங்கிற ஆட்டோமேட்டிக் பாட் அப்ளிகேஷன் அத தான் வந்து யூஸ் பண்றேன். இந்த பாட் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி எப்படி நீங்க ட்ரேட் பண்ணி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து அடுத்தடுத்த வீடியோல நம்ம சேனல்ல வந்து போஸ்ட் பண்ணுவேன். நீங்க அதுக்கு ஸ்டே டியூனா இருங்க நம்ம சேனல்ல. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்னா, இயர்லி நம்ம ஆவரேஜ் கணக்கு போட்டோம் அப்படின்னா, ஒரு 240% வந்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து எடுக்கலாம். அதாவது மந்த்லி நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா, ஒரு 10லிருந்து ஒரு 30% வந்து ப்ராஃபிட் வந்து நமக்கு கிடைக்கும். நான் ஏன் இந்த குவான்டிடேட்டிவ் ட்ரேடிங் பாட் அப்ளிகேஷனை வந்து பை பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதில் வந்து நமக்கு டைம் வந்து ரொம்பவே சேவ் ஆகும். நான் குறைஞ்சது இந்த ட்ரேடிங்க்கு வந்து ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணுற டைமிங் பார்த்தீங்கன்னா, ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து ஒரு 30 நிமிஷம் வரையும் தான் நான் வந்து அந்த ட்ரேடிங் பார்ப்பேன். ஒரு ட்ரேடிங் ஆக்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அது பாட்டுக்கு ரன் ஆகிட்டு இருக்கும். பை, செல் அது பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கும். நமக்கு ப்ராஃபிட் பாட்டுக்கு நமக்கு ப்ராஃபிட் வந்துட்டே இருக்கும். இந்த ராயல் கியூ அப்ளிகேஷனில் வந்து மார்க்கெட்டிங் மெத்தடும் இருக்குது. அது வந்து நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்கமிங் வீடியோஸில். ஸோ என்னோட இந்த ஃபினான்சியல் செக்யூரிட்டியிலிருந்து ஃபினான்சியல் ஃப்ரீடமுக்கு மூவ் ஆகிற இந்த ஜேர்னியில் நீங்களும் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எப்படி என்னென்ன பண்ணி என்னோடய ஃபினான்சியல் ஃப்ரீடம் கோலை வந்து ரீச் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சேனலில் நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் என்னோடய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். Thank you.